கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹ. குழந்தைகளா, இது 2021 and 2022க்கான கம்பைன்டு செஷன். ஸோ 2021 சில்ட்ரன் 5th இயர்ல இருக்கேள், 22 சில்ட்ரன் 4th இயர்ல இருக்கேள் இல்லையா இந்த வருஷம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாம் கத்துப்போம் இந்த வருஷத்துல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இன் த சென்ஸ் a little on the higher level but very understandable. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா புரியும். அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் டீல் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டாபிக் சாஸ்திரம் அண்ட் சம்பிரதாயம் அப்படின்னு பேரு. ஸோ எனி ஐடியா ஃபார் எனிபடி அபவுட் வாட் இஸ் சாஸ்திரம், வாட் இஸ் சம்பிரதாயம்? சொல்லி ஸ்ரீயோனிகா. the rules of sampradayam adin rules of ரொம்ப அழகா சொல்லிட்ட. சூப்பர். எனிபடி எல்ஸ்? சாஸ்திரம்னா என்ன, சம்பிரதாயம்னா என்ன? adin sampradayamna லைக் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணனும், அதுல லைக் திருமணம் நிட்டுக்கிறது, அந்த அண்ணா சம்பிரதாயம் அடியன். என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அது சம்பிரதாயம். அண்ட் சம்பிரதாயப்படி ஃபாலோ பண்ண சொல்ற ரூல்ஸ் சாஸ்திரம். ரொம்ப அழகா சொன்ன. சூப்பர். எனிபடி எல்ஸ்? ஸ்ரத்தா, ஸ்ரீ, ரங்கஸ்ரீ, மாதவ். அடியன் சாஸ்திரம்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அடியன். சூப்பர்மா, வெரி குட். ரொம்ப தெளிவா இருக்கீங்க எல்லாரும். மாதவ், உனக்கு ஏதாவது சொல்லணுமா? சாஸ்திரம்னா வேதத்தின், சம்பிரதாயம்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கு. அழகா சொன்ன. சாஸ்திரம்னா வேதத்துல சொல்லியிருக்கிறது, சம்பிரதாயம்னா பூர்வாச்சாரியா சொன்னது. நீங்களே செஷன் எடுத்துடலாம், அவ்வளவு அழகா சொல்றேன். கோதா, உனக்கு ஏதாவது சொல்லணுமா கண்ணா? சம்பிரதாயம்னா நம்ம என்ன எவ்ரிடே பண்ணணும்ங்கிறது, சாஸ்திரம்னா அதை எப்படி பண்ணணும்னு சொல்றது. எப்படி பண்ணணும்னு சொல்றது சாஸ்திரம். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா சொல்றேன் எல்லாருமே. சோ ஹாப்பி. ஓகே, ஸ்ரேயஸ், உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அடியன் சாஸ்திரம்னா நம்ம ஃபாலோ அந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் சாஸ்திரம். சூப்பர். சஞ்சய், நீ ஏதாவது சொல்றியா? அடியன் சம்பிரதாயம் நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் அதுக்கு ரூல் எப்படி பண்றது. Fantastic. எல்லாருக்கும் ரொம்ப கிளாரிட்டி. ஆத்ரே கிருஷ்ணன், you want to say something? No dear. Okay, fantastic. So we'll get started. நீங்க சொன்னதுதான் நான் நடத்த போறேன், கொஞ்சம் டீடைல்ஸோட நடத்த போறேன், அவ்வளவுதான். So in the value of this session is Shastram and Sampradayam, and we have a story of Periyandavan related to this. Okay, so in the session plan என்னன்னா, சாஸ்திரம்னா என்ன, சம்பிரதாயம்னா என்ன, சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் என்ன சம்பந்தம், டைப்ஸ் ஆஃப் கைங்கரியம்ஸ் என்ன, அண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், ஹவு வி கிளாசிஃபை பீப்புள் பேஸ்ட் ஆன் சாஸ்திரம் அண்ட் சம்பிரதாயம். ஓகே, இதுதான் இந்த செஷனுடைய பிளான். அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்டோரி ஆஃப் பெரியாண்டவன் நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம வேதம்னு ஒரு செஷன் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இயர்ல இல்லையா? அப்ப 3 டைப்ஸ் ஆஃப் பிரமாணம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். பிரமாணங்கள் 3 விதம். பிரமாணம்னா என்ன? த மீன்ஸ் டு நோ எனிதிங். ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதை எதை கொண்டு நம்ம தெரிஞ்சுப்போம், எதை வச்சு தெரிஞ்சுப்போம், எதை வச்சு நம்ம ஒரு விஷயத்த அறியறோமோ, எதை வச்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமாணம்னு பேர். அந்த பிரமாணம் 3 விதம். பிரமாணம்ஸ் கேன் பி ஆஃப் 3 டைப்ஸ். அது என்னன்னு கேட்டா, முதல் டைப் ஆஃப் பிரமாணத்துக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. பிரத்யக்ஷம்னா என்ன? கண்களால நேர பார்க்கணும். ஓகே, கண்ணால எது நம்மளால டைரக்டா பார்க்க முடியறதோ அத பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யக்ஷமா தெரியறது அப்படின்ற வேர்ட்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜெனரல் கலோக்கியல் யூசேஜ்ல. சோ இந்த அக்ஷரங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறது, ஐஸ கொண்டு தெரிஞ்சுக்கிறது இஸ் பிரத்யக்ஷம். சோ டைரக்ட்லி சீ. இப்ப டைரக்டா நம்மளால எதை பார்க்க முடியும்?
கண்ணுக்கு முன்னாடி தெரியறத தான் பார்க்க முடியும். இந்த ரூம்ல என்ன நடக்கிறதுன்னு இப்ப எனக்கு தெரியும். இந்த ரூமுக்கு வெளியில என்ன இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. அதே மாதிரி இப்போ என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இதே ராத்திரி 9 மணிக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியுமோ? தெரியாது. அதனால பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிறது தேசத்தாலையும் காலத்தாலையும் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அத ஒரு அளவுக்கு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். So pratyaksham is directly seeing anything, but it has the limitation of time and space. Okay, so this is the first type of pramanam. அடுத்த விதமான பிரமாணம் என்னன்னு கேட்டா அனுமானம். அனுமானம்னா என்ன? அனுமானம்னா இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னா டு கன்க்ளூட் something based on an observation. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூரத்துல இருந்து நம்மளுக்கு ஸ்மோக் தெரியறது அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் இருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா? சோ we are drawing an inference based on an observation that we make. So it is not directly seen with the eye, but it is interpreted by the mind based on something that we see or something that we smell or something that we hear. இப்ப திடீர்னு நம்மளுக்கு சத்தம் கேட்கறது, சத்தம் கேட்டா இடி இடிக்கிறது, மழை வரப்போறதுன்னு தெரியுது. ஓகே, சத்தம் நம்ம காதால உணர்றோம், ஆனா நம்ம மனசு அதை ப்ராசஸ் பண்ணி மழை பெய்ய போறதுங்கிறது சொல்றது. சோ அனுமானம்ங்கிறது எப்படி வேலை செய்யும்னா, மைண்ட் வில் பி the one which will give us the information or the knowledge, but that will be based on some information collected by the sense organs or indriyas. Pratyaksham is directly seen through the eye. Only one indriyam direct seeing, that is eyes. Anumanam is the inference made by the mind based on knowledge collected by the sense organs. Okay, இப்போ இதுலயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்மோக்னா ஃபயர் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா ஃபயர் இருக்கிறச்சு ஸ்மோக் இருக்குன்னு பார்த்திருக்கேன். இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரீன் கலர் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியலன்னா கிரீன் கலர் கேஸ் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா கிரீன் கலர் கேஸ் குளோரின் கேஸ் எனக்கு தெரியும். But if I'm somebody who doesn't know chemistry, who has never gone to a chemistry lab, I will not know why the green gas is coming, right? So my inference is limited by my understanding or my depth of knowledge. Okay, so anumanam also has a limitation that the person's understanding or knowledge is the maximum to which he can draw the inference. அதுக்கு மேல இன்ஃபரன்ஸ் பண்ண முடியாது. முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுன்னா அதை நம்மளால அனுமானிக்க கூட முடியாது. சோ பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டுமே லிமிடேஷன்ஸ் உடைய பிரமாணங்கள். ஓகே, அதுக்கெல்லாம் ஒரு விதமான குறைவுகள் இருக்கு. அது நிறைவான பிரமாணம் கிடையாது, கம்ப்ளீட்டான பிரமாணம் கிடையாது. வேற கம்ப்ளீட்டா ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்னா அது சப்தம். சப்தம்ங்கிறது சாஸ்திரம், வேதம், பெருமாளால காட்டப்பட்ட கைட்லைன்ஸ். இதுதான் அப்சல்யூட் பிரமாணம். இதுக்கு எந்த விதமான லிமிடேஷனும் கிடையாது. ஏன்னா வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் அபௌருஷயம், இட் இஸ் நாட் மேட் பை மேன். இதெல்லாம் நீங்க வேதம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன். இப்ப இன்னும் கொஞ்சம் அதை புரியற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெப்தோட நம்ம இதை வாசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, சோ பிரமாணங்கள் 3 விதம்: பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். அதுல பிரத்யக்ஷம், அனுமானம் இது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. பிரத்யக்ஷத்தையோ அனுமானத்தையோ கொண்டு நம்ம பூர்த்தியா ஒரு விஷயத்தை அறிய முடியாது. அதனால சப்தம் அப்படின்னு சொல்ற சாஸ்திரத்தை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம், பகவத் ஆக்ஞான்னு வரணும். ரைப்போ இருக்கு, இஸ் கரெக்டட். ஓகே, சோ சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளுடைய ஆக்ஞை.
பகவத் ஆக்ஞா. சாஸ்திரம் இஸ் பகவத் ஆக்ஞா. அதை எந்த மூலமா பெருமாள் சொல்றார்? அவர் ஆக்ஞாபிக்கிறது, அதாவது அவர் கொடுக்கிற அந்த ஆர்டைன்மெண்ட்ஸோ ரூல்ஸோ அதெல்லாம் எதன் மூலம் அவர் கொடுக்கிறார்? எது மூலம் கொடுக்கிறார்னு பார்த்தா ஸ்ருதி ஸ்மிருதி, இதெல்லாம் தான் பகவத் ஆக்ஞை சாஸ்திரங்கள். ஸ்ருதிங்கிறது வேதம், ஸ்மிருதிங்கிறது பலவிதமான ரூல் புக்ஸ், கைட்லைன்ஸ் வச்சுக்கோம். மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகள் நிறைய இருக்கு. ஓகே, சோ பேசிக்கலி சாஸ்திரம் இஸ் அ கைட்லைன் டு லீடிங் லைஃப். இதுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அனுகுண தசார்பித்தேன ஸ்ரீதர கருணே சமாஹிதஸ்னேயா சமயசி தமப்பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. சாஸ்திரம்ங்கிறது ஒரு பிரதீபம் மாதிரி, ஒரு நல்ல ஜொலிக்கிற தீபம் மாதிரி. அந்த தீபத்தை கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் அறியணும். அந்த தீபத்துல இருக்கிற நெய், அதாவது ஃபியூவல் அப்படிங்கிறது பெருமாளுடைய கருணை. எதுக்காக சாஸ்திரத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு கேட்டா கருணையினாலதான் ஏற்படுத்தியிருக்கார். சோதான் என்ன பண்ணா கரெக்டா இருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கைட்லைன் இருந்தா தானே நம்மளால நன்னா வாழ முடியும். அதனால பெருமாள் எதுக்காக சாஸ்திரத்தை ஏற்படுத்தியிருக்கார்? ஒன்லி டு ஹெல்ப் அஸ் லீட் அ குட் லைஃப் அண்ட் கெட் குட் திங்ஸ் ஃப்ரம் லைஃப். ஓகே, கருணையினால மட்டும்தான் சாஸ்திரத்தை கொடுக்கிறார் பெருமாள். சரி, இப்ப சாஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிடணும். சம்பிரதாயம்னா என்ன? நீங்களா ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன் விஷயத்த. சோ சம்பிரதாயம் அப்படிங்கிறது என்னன்னா சம்யக் பிரதீயதே சிஷ்யாய இது சம்பிரதாயம்னு சொல்லியிருக்கு. சம்பிரதாயம்ங்கிறது வழி வழியா வரக்கூடிய பிராக்டிசஸ், நல்ல விஷயங்களை ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு கொடுக்க, அந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க, அப்படின்னு வழி வழியா வரக்கூடிய நற்பண்புகள் தான் சம்பிரதாயம். இது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. இப்ப நன்னா நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு ஒருத்தர்கிட்டன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க தாத்தா கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? நாமினியா அப்பாவை போடுவார். அவர் காலத்துக்கு அப்புறம் அப்பா அந்த பேங்க் பேலன்ஸை நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு. அந்த அப்பா உங்க பேர்ல அந்த பேங்க் பேலன்ஸ்க்கு நாமினியா வைப்பார். சோ எனி கைண்ட் ஆஃப் ட்ரெஷர் தட் இஸ் தேர் will be passed down as a very very valuable possession from one generation to another. இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூப்பரா ஒரு நெக்லஸ் இருக்கு, டைமண்ட் நெக்லஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஆத்துல இருக்கிற பாட்டி அவ போட்டு இருப்பா அவ சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அதை பத்திரமா எடுத்து அவளோட பொண்ணுகிட்டயோ மாட்டு பொண்ணுகிட்டயோ கொடுப்பா. அப்புறம் அவ அவளோட பொண்ணுகிட்டயோ மாட்டு பொண்ணுகிட்டயோ கொடுப்பா. சோ அந்த பேத்திக்கு அது போய் சேரும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ் டவுன் பண்ணுவோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு. அது மட்டும் இல்ல, டைமண்ட் நெக்லஸ் இருந்தா நம்ம பத்திரமா அதை லாக்கர்லயும் வச்சுப்போம், போட்டு அழகு பார்ப்போம் இல்லையா? சோ சம்திங் விச் இஸ் வேல்யூபிள் இஸ் டு பி யூஸ்ட் அண்ட் பிரிசர்வ்ட் கேர்ஃபுல்லி ஆல்சோ. சோ சம்பிரதாயம்ங்கிறது ஒரு பெரிய ட்ரெஷர். அத நம்ம முதல்ல அனுபவிக்கணும், அதன்படி வாழணும், சந்தோஷமா இருக்கணும். சம்பிரதாயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அதே சமயத்துல அதை பாதுகாப்பா வச்சுக்கணும், அதை லூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் டவுன் பண்ணணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? சோ சம்பிரதாயம்னா என்ன? சம்யக் பிரதீயதே சிஷ்யாய. சிஷ்யனுக்கு கொடுக்கணும்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும், இந்த இடத்துல அர்த்தம். சரியா? இப்போ சத் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஜெனரலா சாஸ்திரம்னா என்ன, சம்பிரதாயம்னா என்னன்னு பார்த்துட்டோம். சத் சம்பிரதாயம்ங்கிறது நம்மளோட சம்பிரதாயம். அது என்ன அப்படின்னு கேட்டா, லோக வேத அனுஷ்டானத்துக்கு விரோதம் இல்லாத சம்பிரதாயமே சத் சம்பிரதாயம். இப்ப ஜெனரலா இப்போ ஒரு பிராக்டிஸ் இருக்கு, அந்த பிராக்டிஸ பாஸ் டவுன் பண்ணா அது சம்பிரதாயம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமா? நல்ல விஷயமா மட்டும் அது இருக்குமா? தெரியாது. இப்போ ஒரு ஆத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அவ யாருமே கார்த்தால எழுந்துக்க மாட்டா, 8 மணிக்கு தான் எழுந்துப்பா அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனும் நீ 8 மணிக்கு எழுந்தா போறோம், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் 8 மணிக்கு எழுந்தா போறோம் அவ சொல்லிட்டே இருந்தா அதுவும் வழி வழியா வருதுதான். அப்ப அது நல்ல சம்பிரதாயமா? கிடையாது இல்லையா? சோ நல்ல சம்பிரதாயம் தான் சத் சம்பிரதாயம். நல்ல விஷயங்களை கேரி ஃபார்வர்ட் பண்றது. அதாவது லோகத்துல இருக்கிற அனுஷ்டானத்துக்கும் விரோதம் இருக்கக்கூடாது, வேதத்துல சொன்னதுக்கும் விரோதம் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பிராக்டிசஸ பாஸ் டவுன் பண்றதுதான் சத் சம்பிரதாயம். அதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அத பத்தி சரணாகதி தீபிகா அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துடைய
ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவோட லாஸ்ட் லைன். அதுல சொல்லியிருக்கார் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி. யதீஸ்வரருடைய சம்பிரதாயம், அதாவது யதிராஜர் ராமானுஜருடைய சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் ஸ்ரீமன் நாராயணன்டேந்து தொடங்குறது. அங்கேந்து தொடங்கி நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, தனியன் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு பெருமாள்டேந்து ஆரம்பிச்சு பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், அவருடைய சிஷ்யர்கள் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, ராமானுஜர். இந்த மாதிரி ராமானுஜர் பர்யந்த சம்பிரதாயம். அதுக்கு மேல சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான சம்பிரதாயம் மகானசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி அப்புள்ளார், சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் சுவாமி தேசிகன், இதர் பர்யந்த இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அதுக்கு மேல சம்பிரதாயங்கள் பலவிதமா வளர்ந்து கிளவிட்டு வந்திருக்கு. மடத்து சம்பிரதாயம் இருக்கு, முனித்திரை சம்பிரதாயம் இருக்கு, எல்லாருமே ராமானுஜடியார்கள். சோ ராமானுஜருடைய சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஓரான் வழியா வந்த சம்பிரதாயம். ஓரான் வழினா என்னன்னு கேட்டா டைவர்ஷன்ஸே இல்லாம டைரக்டா பெருமாள் கிட்ட இருந்து வந்த சம்பிரதாயம். சோ இதுதான் சத் சம்பிரதாயம். ஓகே, இன்னொரு ஸ்தோத்திரத்திலையும் சம்பிரதாயத்தை பத்தி சொல்ற சுவாமி தேசிகன். சத் சம்பிரதாய சித்தம் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதி யமனகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஞாச விம்சத்தியினுடைய முதல் ஸ்லோகம். சோ ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு பார்த்தோம்னா சத் சம்பிரதாய சித்தம். இந்த சத் சம்பிரதாயத்துல சித்தமா ஸ்திரமா இருப்பார். அவர் தான் நல்ல ஆச்சாரியன். ஆச்சாரிய லட்சணம், சிஷ்ய லட்சணம் எல்லாம் இந்த வருஷம் நம்ம கத்துக்குவோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆச்சாரியன் என்னன்னு கேட்டா சத் சம்பிரதாயத்துல ஈடுபட்டவர் நல்ல ஆச்சாரியன் அப்படிங்கிறது. ஓகே, சோ இத்தனை இப்ப நம்ம படிச்சிருக்கோம். குவிக்லி ரிவைசிங் பேக். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன? பிரமாணங்கள் 3 விதம். ஒன்னு டைரக்டா பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷம், அடுத்தது இன்ஃபர் பண்ணக்கூடிய அனுமானம், மூணாவது சப்தம் அப்படிங்கிறது. சப்தம் தான் சாஸ்திரம் அப்படிங்கிறது. சாஸ்திரம் என்னன்னு கேட்டா பெருமாளுடைய ஆக்ஞை, பெருமாள் கொடுத்த கைட்லைன். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி. ஸ்ருதிங்கிறது வேதங்கள், ஸ்மிருதிங்கிறது ரூல் புக் மாதிரி சில கைட்லைன், சில விஷயங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு பிரதீபம் மாதிரி, ஒரு நல்ல தீபம் மாதிரி. அந்த நல்ல தீபத்தினுடைய நெய் ஃபியூவல் அப்படிங்கிறது கருணை தான். பெருமாள் ஏன் சாஸ்திரத்தை ஏற்படுத்தியிருக்காரு? அவருக்கு சாஸ்திரத்தால ஏதாவது ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. பட் சாஸ்திரம் இஸ் மென்ட் ஃபார் அஸ். நம்மளாம் கடை தேடி போகணும், நம்மளாம் நல்ல வழியில ஈடுபடணுங்கிறதுக்காகவே சாஸ்திரத்தை உண்டாக்கியிருக்கார். கேவலம் கிருபையினால உண்டாக்கியிருக்கார் பெருமாள். அதனால ரொம்ப ரொம்ப வாத்சல்யம் உடையது சாஸ்திரம். அதாவது வாத்சல்யம்னா என்ன? ரொம்ப அஃபெக்ஷன் உடையது சாஸ்திரம். ஒரு வாக்கியம் ஒண்ணு சொல்லுவார் பாஷ்யக்காரர், 1000 அம்மா அப்பாக்களுக்கு என்ன அன்பு இருக்குமோ அதுக்கு மேல சாஸ்திரத்துக்கு நம்ம மேல அன்பு தான். சஹஸ்ர மாதா பிதாக்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை காட்டிலும் சாஸ்திரத்துக்கு நம்ம மேல அன்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பெருமாளுடைய ஆக்ஞை. இவாள்லாம் பொழைச்சு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்க, கருணையினால ஏற்படுத்தி கொடுத்திருக்க சாஸ்திரத்தை. ஓகே, இப்ப சம்பிரதாயம்னா என்னன்னு பார்த்தோம். சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம் ஒரு ட்ரெஷர் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதை பத்திரமா வச்சுப்போம், அதை நன்னா யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் டவுன் பண்ணுவோம். அதுதான் சம்பிரதாயம். சம்யக் பிரதீயதே சிஷ்யாய இது சம்பிரதாயம். சத் சம்பிரதாயம்னா என்னன்னு கேட்டா லோக வழக்கங்களுக்கும் வேதத்துல சொல்லப்பட்டதுக்கும் விரோதம் இல்லாம இருக்கிற பிராக்டிசஸ் தான் சத் சம்பிரதாயம். நம்மளுடைய சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம். அத பத்தி சுவாமி தேசிகன் 2 ஸ்தோத்திரங்கள்ல சொல்றார். ஒண்ணு சரணாகதி தீபிகா, மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லியிருக்க. இன்னொன்னு ஞாச விம்சதியில சத் சம்பிரதாயே சித்தம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்திருக்கார். வேர் ஹி இஸ் டாக்கிங் அபவுட் ஆச்சாரிய லட்சணம். அதுல பிரதானமான லட்சணம், ஃபர்ஸ்ட் லட்சணம் சத் சம்பிரதாயத்துல ஈடுபட்டவரா இருக்கணும் ஆச்சாரியன் அப்படிங்க. ஓகே, இப்போ சுவாமி தேசிகன் சாஸ்திரத்தை பத்தியும் சம்பிரதாயத்தை பத்தியும் தான் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆல் இஸ் கிரந்தம்ஸ் ஆர் தட் ஒன்லி. ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிற கிரந்தத்துல சாஸ்திரிய நியமனாதிகாரம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. தட் டாக்ஸ் a lot about சாஸ்திரம். இன்னையோடைய செஷன்ல நம்ம நிறைய விஷயம் அதுல இருந்து எடுத்திருக்கோம். அண்ட் சம்பிரதாயத்தை பத்தி அவருக்கு ஒரு கிரந்தமே சாதிச்சிருக்கார், சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்னு அதுக்கு பேர். சோ இந்த 2 இன்ஃபர்மேஷனை நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க.
சாஸ்திரத்தை பத்தி சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொல்லியிருக்க, சம்பிரதாயத்தை பத்தி சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்லியிருக்கேன். ஓகே, நவ் லிங்க் பிட்வீன் சாஸ்திரம் அண்ட் சம்பிரதாயம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திஸ் practical. Okay, till now what you learned was little theoretical. Now what we are learning is very very practical. Okay, first விஷயம் என்னன்னா, சாஸ்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் படிக்க கூடாது. ஓகே, சோ சம்பிரதாய பரிசுத்தியில இந்த விஷயத்த சொல்றார் சுவாமி. அத்தியாத்ம சாஸ்திரம், அத்தியாத்ம சாஸ்திரம்னா என்ன? டிவைன் சாஸ்திரம், ஆர் நம்ம கடை தேடி போறதுக்கு வேண்டிய சாஸ்திரம். பியாண்ட் திஸ் வேர்ல்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சாஸ்திர ஞானம். யூ ஷுட் நாட் லேர்ன் பை ரீடிங் ஆன் யுவர் ஓன். அது ஒரு சதாச்சாரியனை நாடிதான் நம்ம கத்துக்கணும். ஆச்சாரியன்ட்ட போனாதான் முதல்ல புரியும், இல்லைன்னா ஒண்ணு புரியாது. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், சப்போஸ் புரியற மாதிரி இருந்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால எப்பவும் ஒரு சதாச்சாரியனை நாடி, சதாச்சாரியன்னா சத்தான ஆச்சாரியன், நல்ல ஆச்சாரியன், நல்ல ஆச்சாரியனை நாடி அவர்கிட்ட இருந்து தான் சாஸ்திரம் கத்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, சாஸ்திரம் which is not applied in sampradaya practices need not be a subject of concern. I'll tell you what it means. Okay, ஓ சாஸ்திரங்கிறது வந்து வேதம் ஸ்மிருதி எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? ஸ்ருதி ஸ்மிருதி எல்லா சாஸ்திரம் சொல்லிட்டோம். இப்போ வேதத்துல வந்து அஸ்வமேத யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கு. அஸ்வமேத யாகத்துல ஹார்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ணுவா, இல்ல வேற ஒரு யாகம் இருக்கு, அதை வேற ஒரு அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லும். அது சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுமா? பிகாஸ் சாஸ்திரம் இஸ் பகவத் ஆக்ஞா. should we follow that? Yes or no? I want an answer. No. Correct. Perfect answer. No, because this shastram is not sampradayam accepted. Okay, சம்பிரதாயத்துல எந்த சாஸ்திரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். வேதம் வந்து ரொம்ப வாஸ்ட். வேதா செஷன் நீங்க பாத்துருக்கீங்க, அது ஒரு மலை மாதிரி. அதுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அவசியம் இல்லை. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு போடுறேன். இது இங்கிலீஷ்ல எழுதினது எல்லாத்துக்கும் அடியன் வந்து அந்த டெக்ஸ்ட்ல இருந்து இருக்கிற வாக்கியங்களையும் எடுத்து போட்டிருக்கேன். It is just for you to understand that I put in English. Learn the English as of now. அது போரும். அப்புறமா சும்மா நான் வாக்கியத்தை படிச்சு காமிக்கிறேன். If you can make sense from that, you can take that also. But it's enough for you to understand what the principle is. So Shastram which is not applied in Sampradayam practices need not be a subject of concern. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மூணாவது, most important, Sampradayam which is not based on Shastram is not trustworthy. இப்போ அதான் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி, கார்த்தால 8 மணிக்கு எழுந்துக்கிறது எங்காத்து வழக்கம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா அது சாஸ்திரம் பேஸ்ட் பிராக்டிஸா? கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஸ்டூபிட் திங் டு டூ, ஷுட் நாட் டூ. ஸோ அடியன் வந்து இது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மாமி இருந்தா அடியன் ராத்து பக்கத்துல, அடியன் குழந்தையா இருக்கச்சு. குழந்தைனா உங்களோட கொஞ்சம் பெரிய குழந்தை தான், ஒரு 10th 11th படிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி டயத்துல ஒரு மாமி இருந்தா. அந்த மாமியாத்துக்கு ஒரு நாள் சாயங்காலம் அடியன் போனா அந்த மாமி பெருமாள் விளக்கேத்தினா, சேவிச்சா. அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதி முன்னாடி ஒரு குட்டி வால் இருந்தது. அந்த வால்ல 60 டைம்ஸ் முட்டிண்டா அந்த மாமி. போய் முட்டிக்கிறா. டென்ஷன் ஆயிட்டேனா, என்னாச்சு மாமின்னு கேட்டேன். அப்ப அந்த மாமி சொல்றா, இல்ல நான் நிறைய தப்பு பண்றேன் டெய்லி, அதனால அந்த தப்புக்கெல்லாம் பிராயசித்தமா நான் முட்டிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு உண்மையே புரியல. அப்புறம் ஆத்துக்கு வந்து அடியன் அப்பா கிட்ட அடியன் கேட்டேன், அப்பா இந்த மாதிரி பண்றா அந்த மாமி, ஏன் இப்படி பண்றா, இது கரெக்டான்னு கேட்டேன். அப்பா சொன்னா, இல்லம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது, சாஸ்திரத்துல ஒரு தண்டனை அப்படின்னு விதிக்கலைன்னா அதை நம்மளே தண்டனை நினைச்சிட்டு பண்ணக்கூடாது, இல்ல சாஸ்திரத்துல ஒரு பிராயசித்தம் சொல்லாதத நம்ம பிராயசித்தம் நினைச்சிட்டு பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சோ சாஸ்திரம் பேசிஸ்ல இருக்கிற பிராக்டிஸ் தான் சம்பிரதாயம். சாஸ்திர சப்போர்ட் இல்லைன்னா இட் கெனாட் பிகம் சம்பிரதாயம். சோ சாஸ்திரத்துல என்ன இருக்கு இல்ல நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத சதாச்சாரியன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன் அப்ரூவ் பண்ண பிராக்டிஸ் தான் சம்பிரதாயம். அவர் அப்ரூவ் பண்ணலைன்னா அது சம்பிரதாயம் கிடையாது. நம்மளா நினைச்சுன்னு ஒண்ணுத்த பண்றது, இந்த விரதம் இருக்கேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு நம்மளா நினைச்சிட்டு பண்ணக்கூடாது. ஆச்சாரியன்ட்ட கேட்கணும், இது ரைட்டா, இப்படி பண்ணலாமா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவருக்கு தான் சாஸ்திரம் தெரியும். சரியா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 things are very very important
and they make us understand the relationship between Shastram and Sampradayam. First என்னது, இப்ப அடி இங்கிலீஷை படிச்சுட்டு சம்பிரதாய பரிசுத்தியில என்ன எழுதி இருக்குங்கிறத கொஞ்சம் இதுவா படிச்சு காமிக்கிறேன். லேர்ன் அத்தியாத்ம சாஸ்திரம் ஒன்லி த்ரூ சதாச்சாரியம். சோ அதை என்ன சொல்றாருன்னா, சதாச்சாரிய சம்பந்தத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இதேதான் இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் இது, இதுல இருக்கிறது தான் அடி இங்கிலீஷ் ஆக்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பரிச்சயத்துக்கோசம் அதையும் வாசிச்சு காமிக்கிறேன். சாஸ்திரம் which is not applied in sampradaya practices need not be a subject of concern. சோ அது என்னன்னா, சத் சம்பிரதாய ரஹிதமான சாஸ்திரங்களால் அர்த்த நிர்ணயம் உபயுக்தமாகாது. ஓகே, சத் சம்பிரதாய ரஹிதம்னா one which is not associated with sampradayam. ஓகே, அப்பேற்பட்ட சாஸ்திரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பலி கொடுக்கறது, அதெல்லாம் அதனுடைய அர்த்த நிர்ணயம், டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் அண்ட் டு டிசைஃபர் சம்திங் ஃப்ரம் இட், உபயுக்தம் ஆகாது, இஸ் நாட் யூஸ்ஃபுல் டு அஸ் அப்படின்னா. ஓகே, தேர்ட் திங், சம்பிரதாயம் which is not based on சாஸ்திரம் is not trustworthy. சாஸ்திர மூலம் இல்லாத சம்பிரதாயம் அவிஸ்வசனீயம். ஓகே, இது ஈஸியாவே புரியுது இல்லையா? சோ சாஸ்திரம் பேசிஸ் இல்லாத சம்பிரதாயம் வந்து அதை நம்ப முடியாது, அது யூஸ்ஃபுல் இல்லை, வேஸ்ட். ஓகே, சோ ஏன் சாஸ்திர சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணும்? சாஸ்திர சம்பிரதாயம் பயமா இருக்கு அதெல்லாம் பார்த்தா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பயப்படணும் தான். ஏன்னா பெருமாள் என்ன சொல்ற, ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோஹி மத் பக்தோபின வைஷ்ணவா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் என்னுடைய ஆக்ஞைகள்னு பெருமாள் சொல்றார். இத வந்து ஒருத்தன் உல்லங்கனம் பண்ணினானா, ஒருத்தன் அத மீறினானா, somebody who transgresses that, who doesn't follow it, becomes an ஆக்ஞா சேதி. ஆக்ஞா சேதினா ஆக்ஞைய மீறினவன் அர்த்தம். அப்பேற்பட்டவன் என்ன பிட்ரே பண்ணா மாதிரி, என்னோட பிட்ரேயர் அவன், மம துரோகி, துரோகம் பண்ணிட்டான் எனக்கு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன்றார் பெருமாள். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப சேட் இல்லையா? இப்ப பெருமாள் எவ்வளவு நல்லவர். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், 1000 அம்மா அப்பாக்கள் என்ன நல்லது பண்ணுவாளோ அதை காட்டிலும் நல்லது பண்ணும் சாஸ்திரங்கிறதுக்காக பெருமாள் நம்மளுக்கு ஆசை ஆசையா கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு கொடுத்துருக்க. அத போய் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொன்னா, இப்ப என்னை ஏமாத்திட்டியேடா அப்படின்னு பெருமாள் நினைப்பாராம். அது எவ்வளவு சேடு நம்மளுக்கு இல்லையா? சோ நம்ம பயப்படுறத காட்டிலும் பெருமாளுக்கு போய் நம்ம துரோகம் பண்றவாள் ஆயிட போறோமே அப்படின்னு நம்ம கவலைப்படணும். சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாம இருக்கிறத நினைச்சு நம்ம வருத்தப்படணும். பிகாஸ் இட்ஸ் லைக் we are cheating பெருமாள். we should not do that, right? because he has done so much for us. அவர் நம்ம மேல காமிக்கிற கருணையினாலதான் நம்மளுக்கு லைஃப்ல என்ன நல்லதானோ நடக்கிறது. if there is anything good that is happening to us, it is only because of பெருமாள்'s karunai. so for such a karunavan, for such a person who has so much of affection for us, if we can cheat on him, is it nice? will we feel good about it? no. yeah, பெருமாள் பாவம் வாயை திறந்து சொல்றேன், ஆக்ஞா சேதி மம துரோகி, டேய் சாஸ்திரத்தை நீ ஃபாலோ பண்ணலன்னா நீ எனக்கு துரோகம் பண்ணவனா ஆயிடுவடா, பண்ணாதரா அப்படி அப்படின்னு சொல்ற பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நம்ம துரோகம் பண்ண முடியுமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? அதனால சாஸ்திர சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண, பெருமாளுக்கு துரோகம் பண்ணவாளா நம்ம ஆயிடக்கூடாது. ஓகே, சரி. இப்ப எப்படி பண்ணணும் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது? எப்படி? பிராக்டிகல்ஸ் போடுவோம், தியரிலாம் எடுத்துப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சில கைங்கரியங்கள் பண்ணியே ஆகணும். சில விஷயங்கள் we should follow. for example, they are called as ஆக்ஞா கைங்கரியம்ஸ். for example, சந்தியாவந்தனம், நித்திய கர்மானுஷ்டானம், இதெல்லாம் ஆக்ஞா கைங்கரியங்கள்னு பேரு. இத பண்ணலைன்னா பாப்பம் வரும். ஓகே, பாப்பம் வரும். எல்லாத்த விட ஜாஸ்தி பகவன் நிகிரகம் வந்துடும். பெருமாளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுமா, என்னது இது இவ்வளவு சொல்லி இவன் கேட்க மாட்டேன்டா, ஒரு சந்தியாவந்தனத்தை பண்ணி தண்ணியை கொட்டு 5 நிமிஷம் 2 மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றான், அத்தை கூட பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். அதனால அதுக்கு நம்ம ஆளாக கூடாது. பெருமாளுக்கு அது பிடிக்காது. அவர் அனுகிரகத்தோட ஆப்போசிட் நிகிரகம். சோ அனுகிரகம் தான் நம்மளுக்கு வேணும், நிகிரகம் வேண்டாம் இல்லையா? அதனால பகவன் நிகிரகம் வந்துடும், ஆக்ஞா கைங்கரியத்தை பண்ணாம விட்டுடும். அதனால நிச்சயமா பண்ணணும். இப்ப இந்த காலில பாய்ஸும் இருக்கேன், கேர்ள்ஸும் இருக்கேன். சோ பாய்ஸுக்கு ஆக்ஞா கைங்கரியம் சந்தியாவந்தனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். கேர்ள்ஸுக்கு என்ன ஆக்ஞா கைங்கரியம்? இப்ப இந்த காலில எத்தனை சமாசனமான கேர்ள்ஸ் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஜென்ரலி கல்யாணம் பண்ணிட்டாவிட்டு தான் சமாசனம் பண்ணுவா கேர்ள்ஸுக்கு. பட் இந்த காலத்துல சில பேர்லாம் முன்னாடியே பண்ணிக்கிறேன். ஒருவேளை சமாசனம் ஆன பசங்க இருந்தேன்னா நீங்க மந்திர ஜப்பம் பண்றது இதெல்லாம் உங்களுக்கு ஆக்ஞா கைங்கரியம். சமாசனம் ஆகாதவா இருந்தேன்னா ஆக்ஞா கைங்கரியமா நீங்க கொள்ள வேண்டியது என்னன்னா
ஆச்சாரியன் தனியன நித்தியம் நிச்சயமா சொல்லணும். சரியா? பெருமாளை கட்டாயம் சேவிக்கணும். குளிச்சுட்டு கார்த்தால பெருமாள் சேவிங்கோ, ஆச்சாரியன் தனியன சொல்லுங்கோ. இதெல்லாம் உங்களுக்கு ஆக்ஞா கைங்கரியம். அதே மாதிரி அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்கறதும் ஆக்ஞா கைங்கரியம். ஓகே, அம்மா அப்பா சொல்றத கேட்கறது அதுதான் நம்மளுக்கு டைரக்டா நம்ம பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். என்னன்னா அவ சாட்சாத் அம்மா அப்பா ரூபம், அம்மா அப்பா பெருமாள் ரூபத்துல நம்ம முன்னாடி இருக்கா. அவ சொன்ன பேச்ச கேட்டுட்டோம்னா ஆக்ஞா திலங்கனம் இல்லாம ஆயிடும் இல்லையா? சோ அதுதான் நம்மளுக்கு ஆக்ஞா கைங்கரியம். இது பாய்ஸ்க்கும் ஒட்டும். அடியன் கேர்ள்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றேன்னா வேற சந்தியாவந்தனாதிகள் அவளுக்கு கிடையாது, அதனால சொல்றேன். ஓகே, சோ ஆக்ஞா கைங்கரியம் நிச்சயம் பண்ணணும், இல்லைன்னா பகவான் நிகிரகத்துக்கு ஆளாயிடும். நெக்ஸ்ட், there is some kainkariams which are good to do, but you can do only if you can. If you can't do, it's okay அப்படின்ற மாதிரி சில கைங்கரியங்கள் இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னு கேட்டா அனுக்ஞா கைங்கரியம்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிலுக்கு போறது அனுக்ஞா கைங்கரியம் தான். கோவிலுக்கு போறது கம்பல்ஷன் கிடையாது. முடிஞ்சா போகலாம், முடிஞ்சா போகணும். அது எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே போகலாம், ஜாலியா இருக்கும் கோவிலுக்கு போறது, அது போகணும். அதே மாதிரி கோவிலுக்கு போறச்சே ஒரு புஷ்பம் வாங்கி பெருமாளுக்கு சாத்துறது, இல்ல சந்தனம் சேர்த்து முடிஞ்சா சாத்துறது, அந்த மாதிரி அதெல்லாம் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்றது, முடியலன்னா பண்ணலன்னா அதனால எந்த பாப்பமும் வராது, எந்த தப்பும் வராது. ஓகே, சோ இஃப் நாட் டன் there is no sin, but if done it can grant desired fruits. இப்ப சம்டைம்ஸ் நம்ம கோவிலுக்கு போனா அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குன்னு நம்ம கோவிலுக்கு போறோம், பகவத் அனுபவத்துக்காக போறோம், உற்சவம் சேவிக்க போறோம். சோ நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், நம்மளுக்கு டிசைரே என்ன ஹாப்பியா இருக்கணுங்கிறது தானே. சோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப நன்னா கிடைக்கும் அனுக்ஞா கைங்கரியம் பண்ணணும். சரியா? இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு. இப்ப இத பண்றோம், கோவிலுக்கு போறோம், எல்லாம் சரி. ஆனா சாஸ்திரப்படி இந்த காரியத்தை பண்ணன்னு வச்சுக்கோங்க, அதனால பாப்பம் வரும். இப்ப கோவிலுக்கு போறதுங்கிறது அனுக்ஞா கைங்கரியம். குளிக்காம கோவிலுக்கு போனா பாவம் வரும். இப்ப கோவிலுக்கு சாதாரணமா போனா நல்லது, போலன்னா பாப்பம் வராது. ஆனா குளிக்காம கோவிலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சாஸ்திரத்தை மீறினதா ஆயிடும். சோ அனுக்ஞா கைங்கரியம் which is not done according to சாஸ்திரம் can lead to sin. அதனால பாப்பம் ஏற்படும். அனுக்ஞா கைங்கரியத்தை கேர்ஃபுல்லா பண்ணணும், அது ஆப்ஷனல் தான். பட் அதை பண்றத தப்பா பண்ணிவிட்டோம்னா அதனால பாவம் வந்துடும். அதனால கொஞ்சம் டேஞ்சர், ஜாகிரதையா பண்ணணும். ஓகே, சோ இதான் டைப்ஸ் ஆஃப் கைங்கரியம், 2 ஆக்ஞா அனுக்ஞா. இப்போ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கலாம். நம்மள சுத்தி உலகத்துல இருக்க எல்லாரையும் we can categorize into 3 அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது எவ்வளவு ஈஸில. 3 கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் இருக்கா அப்படின்ட்டா. அவ யாருன்னு கேட்டா அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர். ஓகே, அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். அனுகூலர்னா அனுகூலமா இருக்கிறவா, ரொம்ப கண்டியூசிவா இருக்கிறவான்னு அர்த்தம். அவ யாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஓகே, ஸ்ரீ வைஷ்ணவால் தான் ரொம்ப ரொம்ப கண்டியூசிவான பீப்புள் இன் அவர் லைஃப். ஸ்ரீ வைஷ்ணவால பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிடும். நம்ம ஆஹா எவ்வளவு ஜாலி, அழகான ஒரு ரோஸ் பூத்ததை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, இல்ல சந்தனத்தை தடவிந்தா எவ்வளவு நம்மளுக்கு கூலா ஜாலியா இருக்கு, ஏசியில உட்காண்டா எப்படி இருக்கு நம்மளுக்கு நல்ல சம்மர் ஹீட்ல இல்லையா, இல்ல பெங்களூர் குளூர்ல போரைய போத்திட்டா எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஹவு ஹாப்பி வி ஃபீல், ரைட்? சோ அந்த மாதிரி வைஷ்ணவர்களை பார்த்தா இருக்கணும். ஓகே, அது முதல்ல. ஹவு வி ஷுட் ரியாக்ட் when we see அனுகூலர், we should be very happy. புஷ்ப சந்தனாதிகளை பார்த்தா எந்த சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷம் அனுகூலர்களை பார்த்தா வரணும். அடுத்தது ஒரு பாயிண்ட் முக்கியம். if we make them unhappy it will be like ill treating a prince in front of the king. இது ரொம்ப அழகு. இதெல்லாம் சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்ற. இப்ப அனுகூலரை நம்ம இல் ட்ரீட் பண்ணிட்டோம், அபச்சாரப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவளை நம்ம வச்சுட்டோம், அவ கிட்ட ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னா அது எப்படி இருக்குமா, ஒரு ராஜாக்கு முன்னாடி ராஜகுமாரனை நம்ம வெய்யறா மாதிரி இருக்குமா. அப்படி பண்ணலாமா இங்கான? ராஜா கோவம் வந்துடாது, ராஜாக்கு ரொம்ப செல்லம் யாரு, அந்த பிரின்ஸ் பிரின்சஸ் எல்லாம் தான் ராஜாக்கு செல்லம். சோ அந்த செல்லமான பிரின்ஸ் பிரின்சஸ நம்ம போய் ராஜா முன்னாடியே வச்சோம்னா, ராஜா முன்னாடியே நம்ம இல் ட்ரீட் பண்ணோம்னா, அடிச்சோம்னா அது எவ்வளவு பேடு, எவ்வளவு அந்த ராஜா அன்ஹாப்பி ஆயிடுவா இல்லையா, நம்மள பனிஷ் கூட பண்ணலாம் இல்லையா. அதனால அந்த மாதிரியும் அனுகூலர்கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டோம்னா பெருமாள் கோச்சிப்பார். ஏன்னா ஒரு ராஜா முன்னாடி ராஜகுமாரனை நம்ம இழுக்கு சொல்ற மாதிரி ஆயிடும், தப்பு சொல்ற மாதிரி ஆயிடும். அடுத்தது பிரதிகூலர், அடுத்த கேட்டகரி. இவ யாரு? இவதான் பகவத் துவேஷிகள். யாருக்கெல்லாம் பெருமாள் மேல நம்பிக்கை இல்லையோ, யாரெல்லாம் பெருமாளை விரோதியா நினைக்கிறாளோ அவளோட பழகாதீங்க குழந்தைகளா. ப்ளீஸ் மேக் இட் as a practice from childhood. It will be easy for you in life. You should shun away from them
as we do with snakes or fire. பாம்பு ஒன்றத்தை பார்த்தா நம்ம பாம்பு கிட்ட போவோமா, தூரம் ஓடி போவோமா? ஓடி போவோம் இல்லையா? அதே மாதிரி தீ கொழுந்து விட்டு எரியறது அப்படின்னா அந்த அது கிட்ட போவோமா, தூரம் ஓடி போவோமா? தூரம் தானே போவோம். அந்த மாதிரி நினைச்சுக்கணும் பிரதிகூலர்களை பார்த்தா. அவகிட்ட கிட்டே அணுகவே கூடாது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஓடி போயிடணும், கிட்டே போகக்கூடாது. ஓகே, if we try to please or pursue them, it would be like a queen begging for alms. இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய வார்த்தைகள். அதை இங்கிலீஷ் ஆக்கி அப்படி நீங்க போட்டிருக்கேன். இப்போ ஒரு குவீன், ஒரு பெரிய ராணி இருக்கா, அவ போய் பிச்சை கேட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த பிரதிகூலரை போய் நம்ம ப்ளீஸ் பண்ணோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லித்தரேன். பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்னன்னா, we'll get to meet a lot of praticular in life. Okay, because இங்க சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ்ல இருக்கிற 1 hour உங்களுக்கு வந்து ரொம்ப டிவைனா இருக்கும், ஜாலியா இருக்கும். சம்பிரதாய மஞ்சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைப்பா. பட் தட்ஸ் நாட் த வேர்ல்ட், ரைட்? யூ ஹாவ் டு மூவ் அவுட் இன்டு த ரியலிஸ்டிக் வேர்ல்ட் which has all kinds of people, mostly pratikula, and also the next category that we'll be seeing, anubhaya. So in the world la pratikulargala sila per irundana, if it is possible, stay away from them. இப்ப நாளை பின்ன நீங்க வந்து வேலைக்கு போறேன், அந்த இடத்துல உங்க பாஸ் பிரதிகூலரா இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும்? பிராக்டிக்கல் கொஸ்டின் இல்லையா இது? So what you need to do is, if possible, try to get some other job. First you should try for that. அப்படி இல்ல அங்கேதான் நம்ம for other reasons இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, you try to form a bubble around yourself or a cocoon around yourself where you ignore all other things other than work related stuff and you just work. வேற அவ சொல்றது எதையும், அவளுடைய ஐடியாலஜிஸ், அவளுடைய தாட் ப்ராசஸஸ் எதையும் நீங்க வந்து கண்டுக்கவே கூடாது. அதை வந்து அதுல இருந்து உங்களை நீங்களே ஷீல்டு பண்ணிக்க ட்ரை பண்ணணும். பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருக்கணும். பெருமாள் நிச்சயமா அந்த பிரதிகூலர்கிட்டே இருந்து உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துடுவேன். அண்ட் நீங்களும் அதை இவாட்டே நம்ம பிரியணும், நம்ம இவா கிட்டக்க இருக்கக்கூடாது, இவா கிட்டக்க அசோசியேட் ஆகக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷனை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கோம். ஸோ பெருமாள் அதுக்கு நிச்சயமா வழி பண்ணி கொடுப்பாரு. ஓகே, ஸோ in the real world, when you see pratikula, this is how you should react. Okay, then we have another goshti called as anubhayar. Anubhayarna enna, ubhayana rendu அர்த்தம். இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே சேராதவா, தட் இஸ் அனுகூலரும் கிடையாது, பிரதிகூலரும் கிடையாது. இவா யாருன்னு கேட்டா, இவா வந்து நல்லவாளும் கிடையாது, கெட்டவாளும் கிடையாது, ஒரு மாதிரி சுமாரானவா. ஓகே, பகவானிடம் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள். பெருமாளை பத்தி அவ யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பா, நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பா உலகத்துல பார்த்தோம்னா. ஓகே, they don't really care. God இருக்காளா இல்லையா எனக்கு தெரியாது, what do I have to do about it? Most of your friends will be like that in school. So அவளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்ற சுவாமி தேசிகன். Our mindset with such people should be how we behave when we see a stone lying around. இப்போ ஒரு ரோட்ல போறோம், ஒரு ஸ்டோன் இருக்குன்னா அந்த ஸ்டோனை நம்ம போய் பிக்கப் பண்ணுவோமா, கிக் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண மாட்டோம்ல, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். அது ஸ்டோன் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் இல்லையா? So we should really ignore such people and mind our jobs and go ahead. அவளை போய் நம்ம கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. If there is somebody who doesn't believe in God or who doesn't believe in your practices, don't try to go and convince them about it. You live your life, they live their life. If you find they are anukular, they have some kind of inclination towards good things, then you can talk and you can influence. But அவ totally அதுக்கு வந்து அதை பத்தி அவ யோசிக்கல, கண்டுக்கல, நீங்களும் கண்டுக்காம தப்பு கிடையாது. If we try to please or pursue them, we would be like people who don't know the difference between a precious gem and a brick. ஒரு கல்லுக்கும் ஒரு வைரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியாத மாதிரி நம்ம இருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கல்லுக்கிட்ட போய் நம்ம வைரம் மாதிரி அதை பாலிஷ் பண்ண ட்ரை பண்ண பாலிஷ் ஆகுமா, அது டைமண்ட் ஆகுமா? ஆக there is no use. They're trying to convince such people. But yes, there is a difference here. As I said, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரொம்ப எதுவுமே அவளுக்கு தெரியாத மாதிரி இருக்கா, எதுவே அவளுக்கு புரியல, அவ ரொம்ப இக்னோரண்டா இருக்கானா நீங்களும் இக்னோர் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் அவளுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபாடு இருக்கும் போல இருந்ததுன்னா you can try to talk good things and try to create the interest. அது டெஃபினெட்லி பண்ணலாம். சரியா? சோ இது வந்து this is just to create inner strength within yourself. இந்த செஷன் அதுக்குதான். நம்ம சாஸ்திர சம்பிரதாயப்படி லைஃபை லீட் பண்ண முடியும் இந்த காலத்துல. இட் இஸ் வெரி வெரி பாசிபிள். சின்ன சின்ன பிராக்டிசஸ் நம்ம ஆத்துல ஃபாலோ பண்ணணும். ஆஸ் அடியன் செட், ஆச்சாரியன் தனியன் பிராக்டிஸ் பண்றது, அதே மாதிரி விழிப்பு தீட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்றது ஆத்துல பண்ண முடியும். எச்சல் அப்படிங்கிற கான்செப்ட இட் இஸ் விதின் யூ டு ஃபாலோ இட். சரியா? விழிப்பு தீட்டு கூட இட் இன்வால்வ்ஸ் எவ்ரிபடி எல்ஸ் இன் த ஹவுஸ். பட் எச்ச பண்ணாம சாப்பிடணும். நீங்களாம் அப்படிதான் சாப்பிடுவேன்னு ஐ எம் ஷுவர், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் திஸ். ஓகே,
என்ன ஆனாலும் எச்ச பண்ணாம சாப்பிடணும், என்ன ஆனாலும் உங்களுக்கு என்ன பர்மிட்டடோ அதை தான் சாப்பிடணும். இப்ப வெளியில சாப்பிடாம இருக்கிறது ஐடியல். பட் அப்படி பண்ண முடியல, இப்ப ஆத்துல இருக்கிற பெரியவா எங்கேயாவது வெளியில போய் சாப்பிடணும்னு வச்சுட்டு இருக்கா, அப்படி ஏற்படுறது அப்படின்னா யூ கேனாட் அவாய்ட் இட் அஸ் சில்ட்ரன். ஸோ தட்ஸ் ஓகே. பட் ஈட் ஓன்லி வாட் இஸ் பெர்மிட்டட். ஆத்துலயே அப்படிதான் இருப்பா. இப்ப வேற எந்த பதார்த்தங்களை நம்ம சாப்பிடக்கூடாது, இப்ப வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸோட டப்பாஸ்மே அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் பி பிரேவ், புட் அப் அ ஸ்ட்ராங் ஃபேஸ் அண்ட் சே சாரி, இட்ஸ் நாட் பெர்மிட்டட் ஃபார் மீ, ஐ வில் நாட் ஈட். அதுக்கு வந்து கொஞ்சம் கூட பயப்படவே கூடாது. இப்போ உங்களுக்கு கோல்டு இருந்தா will you say yes to having an ice cream? No, right? You will say sorry, it doesn't suit me, I have a cold now. அதே மாதிரி தான் for your mental health, for your sattva state of mind, you have to avoid certain foods and you have to proudly and bravely tell the society that it is not permitted for me, I will not have it because it's not good for me. Okay, so அந்த கன்விக்ஷன் வரணும் சாஸ்திரத்துல. அதுதான் நம்ம சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம பெருமைப்படணும். ஏன்னா அதை பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, நம்ம பெருமாளை சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா. So Perumal is being happy with us. What more we need? He is the one who is the most affectionate, considerate, compassionate towards us. So if we can please him, there is nothing more in life that we need. சரியா? So அந்த கன்விக்ஷனோட இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வித் திஸ் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். கன்விக்ஷன் அண்ட் சாஸ்திரம் பத்தி தான் இந்த ஸ்டோரி. பெரிய ஆண்டவன் ஒரு சுவாமி எழுதிருக்கார் ஆண்டவன் ஆசிரமத்துல. அவர் வந்து ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல விரதம் இருப்பார், ஒண்ணுமே சாப்பிட மாட்டார். அவருக்கு நிறைய திருநக்ஷத்திரம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. அப்போ வந்து ஒரு தடவை காஞ்சிபுரத்துல எழுதிருந்தார் சுவாமி. ஏகாதசி அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆனா அவருக்கு ரொம்ப தள்ளாம வந்து எடுத்து, அவருக்கு ரொம்ப முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, படுத்துட்டார். எப்படி படுத்திருந்தாருன்னா அவரை பார்த்தா மூவ்மெண்டே இல்லை. சிஷ்யாலாம் ரொம்ப பயந்து விட்டான். என்ன இவருக்கு பிராணம் நெரிக்கணும் இல்லையா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் ஃபாஸ்ட் and lose life, that's not permitted by the shastras, பண்ணக்கூடாது அப்படி. ஸோ அதனால சிஷ்யாலாம் வந்து ஆச்சாரியன் மேல இருக்கிற கம்பேஷன் சொல்லக்கூடாது, அக்கறையினால என்ன பண்ணினா, எப்படியாவது ஆச்சாரியனுக்கு நம்ம ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஸ்வீகரிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தா அவர்கிட்ட. அவர் இல்ல, வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாள் தானே, காரத்தால பாரணை பண்ணிக்கலாம் துவாதசிக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு மேல அவருக்கு சொல்றது கூட தெம்பில், வாயை பேச கூட முடியல அவரால். ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு அந்த ஃபாஸ்ட் தாக்கு பிடிக்கல. சோ அவர் படுத்துட்டு இருக்கார். ஹி குடன்ட் ரெஃப்யூஸ். பட் அவருக்கு மைண்ட்ல வந்து ஓடுறது, என்ன இது தாயாரே இப்படி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும், பெருமாளோட ஆக்னியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு பெருமாள் சக்தி கொடுக்கணுமே, ஏன் இப்படி ஆறுது, ஏன் இந்த மாதிரி சிஷ்யாலாம் வந்து இப்படி ஆசைப்படுறா, ஏதாவது எனக்கு கொடுத்துட போறாளே, என்னால இப்ப ரெஃப்யூஸ் கூட பண்ண முடியலன்னு அவர் மைண்ட்ல ஓடின்னு இருக்கு. அவரால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவருக்கு சக்தி இல்லை. சோ மைண்ட்ல ஓடின்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணினாலும் உள்ள போய் கொஞ்சம் மோர் கொடுக்கலாம் ஆச்சாரியனுக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஓகே, சோ மோருங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தயிர் இருக்கு இல்லையா, கேர்டு, கெட்டி கேர்டு, அதை வந்து மத்த வச்சு அப்படி கடையணும். மத்துனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சேர்னிங் ராட், அதை வச்சு கொஞ்சம் ஜலம் குத்தி அப்படி 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 இப்படி கடையணும். அது கடைஞ்சின்னு இருந்தாலும் கடைஞ்ச சத்தம் அவர் காதுல விழுந்துதான். ஜஸ்ட் லுக் அட் தி மிரக்கிள், திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் வெரி ரீசென்ட்லி, less than a decade, okay, less than a century. அப்ப வந்து அந்த மத்து கடையற சத்தம் கேட்டு எழுந்து உட்காண்டார் ஆண்டவன் சுவாமி. இது போறோம்டா, எனக்கு தாயார் அனுகிரகிச்சுட்டா, நாளைக்கு கார்த்தால நம்ம பாரணை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா. என்ன நடந்ததுன்னு கேட்டா அப்புறம் சொல்றாரு ஆண்டவன் சுவாமி. அடுத்த நாள் பாரணை பண்ண விட்டு, அது ஒண்ணுமில்ல, மத்தால அந்த தயிரை கடைஞ்சாலும் இல்லையோ, அப்ப கடையும் பொழுது பார்க்கடலை கடைஞ்சா மாதிரி எனக்கு உணர்வு வந்தது. அங்கேருந்து லக்ஷ்மி தேவி சாட்சாத் வெளியில வந்து, சாஸ்திரங்களை நீ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறப்பா, உனக்கு அனுகிரகம் பண்ணாம நான் இருந்தேன்னா சாஸ்திரத்துக்கு உரியதான தேவத்தை எல்லாம் வந்து வருத்தப்படுவா. இப்படி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும்னு நீ நினைக்கிறியே, உனக்கான சக்தியை நான் கொடுக்கறேன், நீ பண்ணு அப்படின்னு தாயார் சொன்ன மாதிரி, பாதுகாதேவி சொன்ன மாதிரி எனக்கு தோணித்து அப்படின்னாலாம். பாதுகாதேவியை தான் ரொம்ப நன்னா ஆராதிப்பா ஆண்டவன் ஆசிரமத்துல, டெய்லி பாதுகா தீர்த்தம் சேர்ப்பான். பாதுகாதேவிங்கிறது தாயார். சோ அந்த தாயார் லக்ஷ்மி தேவிய கடைஞ்சி வெளியில எடுத்த மாதிரி உணர்வை இந்த சுவாமிக்கு ஏற்படுத்தியிருக்கா மனசுல. அவருக்குன்னு மோர் கடைஞ்சி கொடுக்கணும்னு நினைக்கிற சமயத்துல அந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு அவ்வளவு எனர்ஜி வந்து ஏகாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணார். அந்த மாதிரி இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது நிச்சயமா அந்த எண்ணமே நம்மள காப்பாத்தும்.
ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு சுவாமி கண்ணன் பெருமான் சொல்றார் கீதையில. கொஞ்சம் நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் துளி நினைச்சா கூட பெரிய ஆபத்துல இருந்து அது நம்மளை காப்பாத்தும். இப்ப பெரிய ஆபத்து என்ன? இங்க ஆக்ஞாச்சேதி மம துரோகின்னு சொல்லியிருக்காரு இல்லையா பெருமாள். அந்த ஆக்னியை மீறினா பெரிய ஆபத்து வந்துடும். துரோகம் பண்ணவனா நம்ம ஆயிடுவோம். அப்படி பெருமாள் துரோகம் பண்ணவனா நம்ம ஆயிட முடியுமா? அதுலேயும் பெருமாள் நம்மளை காப்பாத்துறோம். So அந்த கன்விக்ஷன் வேணும். So this session is all about having conviction in Shastram and Sampradayam. So that's about today's session. இப்ப அசைன்மெண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம அசைன்மெண்ட் வந்து how many types of pramanams are there? 3 types. அது என்ன பேரு அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின்ல எழுதினா போறோம். What are the different kinds of pramanams? You just have to describe. Pratyaksham, Anumanam, Shabdam. அப்புறம் Shastram is defined as a pradipam or a nice lamp by Swami Deshikan in Daya Shatakam Stotram. Sampradayam can be defined as Samyak Pradiyate Shishyaya. Manyam Yatishwara Mahanasa Sampradayam is a line from Sharanagati Deepika. Which granthams or part of granthams give detail of Shastram and Sampradayam அப்படிங்கிறது சாஸ்திரத்தை பத்தி சாஸ்திரிய நியமனாதிகாரம், சம்பிரதாயத்தை பத்தி சம்பிரதாய பரிசுத்தி. அதுக்கப்புறம் what is the need for following Shastram and Sampradayam? This is an interpretative answer which Adiyan would like each one of you to write what you feel like. Okay, so இந்த அசைன்மெண்ட் சப்மிஷன் டேட் வந்து போஸ்ட் பண்றோம். 10 நாள் டைம் கொடுப்போம். ஸோ அதை சப்மிட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல இருந்து அசைன்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மார்க்ஸ் இருக்கு. சரியா? போன வருஷம் வரைக்கும் வெறும் அசைன்மெண்ட் ஜஸ்ட் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு தான் வச்சிருந்தோம். பட் இந்த வருஷத்துல இருந்து எப்படி உங்களுக்கு அசஸ்மெண்டோடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட்ஸா ரிவார்ட் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆகுதோ அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸும் ரிவார்ட் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா ஆன் டைம் சப்மிட் பண்ணுங்க அண்ட் நல்லபடியா எழுதி சப்மிட் பண்ணுங்க. சரியா? இப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த செஷன்ல? அடியனுக்கு ஒரு டவுட் இருக்கு அடியன். ஸோ சாஸ்திரம் ஃபாலோ பண்ணதுக்கு நம்ம வந்து லைக் என்ன சொல்றது அடியன், நம்ம லைஃப் சொல்லலாமா அப்படின்னு? ஏன்னா லைக் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆனியன் சாப்பிடுன்னு சொல்றா. அப்ப எனக்கு வந்து அலர்ஜி கிடையாது அடியன், அதனால அலர்ஜி இருக்குன்னு சொன்னது கரெக்டா அடியன்? அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனியன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு அலர்ஜி இருக்குன்னு சொல்லி அந்த சமயத்துல இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை விட இன்னும் பெட்டரா, அதுதான் இந்த செஷன் அதுதான் நம்ம எடுத்தோம். நீ கன்விக்ஷனோட நான் ஆனியன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது பெட்டரா இருக்கும் கண்ணா. ஆனியன் சாப்பிடுறது அலௌட் இல்லை எங்களுக்கு, அதனால நான் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி. இப்ப நீ பார்த்தேன்னு வச்சுக்கோய நிறைய மத்தங்கள்ல இப்ப இந்த ஜெயின் ஃபுட்டுன்னு ஏன் இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு? பிகாஸ் ஆல் தீஸ் ஜெயின்ஸ் ஹேவ் ஹேட் தி கன்விக்ஷன் டு டெல் பீப்புள் தட் நோ அண்டர் கிரவுண்ட் க்ரோ ஆனதையும் நாங்க சாப்பிட மாட்டோம், இட் இஸ் நாட் அலௌட் ஃபார் அஸ் அப்படின்னு அவ வந்து தைரியமா சொன்னான். அதனால இன்னைக்கு வேர்ல்டே அவள் அக்செப்ட் பண்ணி ஜெயின் ஃபுட் அவ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். பட் நம்ம வந்து அதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம அலர்ஜி எனக்கு ஆனியன் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறத காட்டிலும் ஆனியன் சாப்பிட்றது எனக்கு அலௌடு இல்லை, எங்களுக்கு அது நான் எங்களோட சாஸ்திரப்படி அது தப்புன்னு சொல்லியிருக்கா, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு தைரியமா நீ சொல்ல ட்ரை பண்ணு. அங்கதான் நம்ம கன்விக்ஷனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சரியா? சோ தைரியமா சொல்லு, ஒன்னும் அதான். வந்து ஃபோர்ஸ் பண்ண என்ன பண்ணுறது? சாப்பிட வேண்டாமா? ஃபோர்ஸ் பண்ணா சாப்பிடக்கூடாது. நான் உன்னை கேட்கறேன், உன்னை யாராவது நான்வெஜ் சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணா நீ சாப்பிடுவியா? இல்ல. எப்படி அதை நீ தவிர்ப்ப? How will you prevent yourself from eating it? அடியனுக்கு வந்து பிடிக்காது. So you can say the same for onion also, na? நான்வெஜ்க்கு என்ன ரூலோ அதுவேதான் எக்குக்கு, அதுவேதான் ஆனியனுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் எனி டிஃபரெண்ட் இல்லையா? You can say the same for that. அதனால ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து யாரும் நம்மள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுவும் நெகட்டிவ் திங்ஸ்க்கு டெஃபினட்டா நம்மள ஃபோர்ஸ் பண்ண யாராலையும் முடியாது. நம்ம அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, பெர்மிட் பண்ணக்கூடாது. ஏன்னா சாஸ்திரமே நம்மள ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, எதுவும் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸே பண்றது கிடையாது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏகாதசி விரதம் தான். சாஸ்திரம் டசன்ட் ஃபோர்ஸ் us to have a நிர்ஜல விரதம். இட் சேஸ் தட் இஸ் த பெஸ்ட். அது இல்லைன்னா நீ நீராகாரம் சாப்பிட்டுக்கோ, இல்லைன்னா ஃப்ரூட் சாப்பிட்டுக்கோ, இல்லைன்னா உடச்ச தானியம் சாப்பிட்டுக்கோ, எத்தனையோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ நல்ல விஷயத்தையே நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணாம இருக்கிறச்சு கெட்ட விஷயத்தை எப்படி நம்ம ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ண விட முடியும் இல்லையா? ஸோ வி ஷுட் நாட் பெர்மிட் ourselves to get forced into anything wrong. அண்ட் இன்னொன்னு சொல்றேன், எப்பவுமே if we are doing right we should always be very very confident about it. Do not fear to do the right thing.
அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோம், நல்வழக்கம் அப்படின்ற சாப்டர்ல இல்லையா, அப்படின்ற செஷன்ல. ஆமா அது வந்து அது ஞாபகம் வச்சோம். பயப்படாது, நல்ல யூ வில் ஸ்டாண்ட் அவுட் பீயிங் லைக் தட். அது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றேன், அவுட் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்றேன். நிறைய பெரியவாள்லாம் எத்தனையோ சாதனை படைச்சிருக்கா, பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருந்திருக்கா, கவர்மெண்ட்ல இருந்திருக்கா, பிரைவேட்ல இருந்திருக்கா, பெரிய ஆச்சாரியாலா இருந்திருக்கா, இருந்துருக்கா இன்னைக்கும், விதவுட் காம்ப்ரமைசிங் ஆன் எனி ஆஃப் தீஸ் பிரின்சிபல்ஸ். முடியும். and you will stand out and be respected for what you are always. ஓகே அடி. சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்காங்கன்னா? புரிஞ்சுதா செஷன் எல்லாருக்கும்? எஸ் அடி. புரிஞ்சது. ஆமாடி. ஓகே, வெரி நைஸ். பிடிச்சுதா? எஸ் அடி. பிடிச்சது. ஆமாடி. சோ ஹோம்வொர்க் எழுதி சப்மிட் பண்ணிடுறீங்களா, அசைன்மெண்ட்? ஆமாடி. வெரி நைஸ். அசைன்மென்ட் வந்து குரூப்ல அம்சா. ஆமாமா, டெலிகிராம் குரூப்ல தான் போஸ்ட் பண்ணணும். எந்த டேட்னு நான் சொல்றேன், ஒரு 10 நாள் கண்டிப்பா டைம் இருக்கும். ஸோ அநேகமா 10th 11th 2 நாள் சப்மிஷன் டேட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல 11th 12th whatever. இந்த அசைன்மென்ட் எங்க இருக்கும் அடி? எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம் கண்ணா குரூப்ல. இந்த செஷனுடைய ரெக்கார்டிங், அதோட பிடிஎஃப், அதாவது பிபிடி இப்ப காமிச்சல அதை பிடிஎஃபா பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். அதுலயே அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் டேட் ஆஃப் சப்மிஷனும் அதுலயே போடுவோம். அண்ட் நீங்க டெலிகிராம் குரூப்லயே போஸ்ட் பண்ணலாம் அசைன்மெண்ட். சரியா? ஆன் த கிவன் டேட் ஒன்லி. அது மட்டும் அந்த டேட்ஸ்ல மட்டும் போடுங்க, முன்னாடி மட்டும் போட்டுறாதீங்க, அப்புறமும் போடாதீங்க, அப்புறம் அது ட்ரேஸ் பண்றது கஷ்டமாயிடுது. ஸோ என்ன டேட்டுங்கிறத போஸ்ட் பண்ணுவோம் டெலிகிராம் குரூப்ல. 2 days கொடுப்போம். ஸோ ஆன் தோஸ் 2 days யூ கேன் சப்மிட். அண்ட் இது சப்மிட் பண்ண வேண்டிய டைம் லைன் பேப்பர்ல எழுதணுமா இல்ல அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்குமா? எதிர்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. அந்த செட்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 3 or maybe more also, தெரியல, அட்லீஸ்ட் 3 இருக்கும். சரி, ஓகே. இப்போ क्वेश्चंस எதுவும் இல்லைன்னா லெட்ஸ் ட்ரை டு வைண்ட் அப் டுடே செஷன். இதோட முடிச்சுக்கலாம். தன்யாஸ்மி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன்.